மயான கொள்ளை திருவிழா என்பது ஒரு சக்தி வாய்ந்த புராணக் கதையை கண்முன்னே நிறுத்தும் ஒரு துடிப்பான நிகழ்வாகும். சிவபெருமானின் சாபமும் அன்னை அங்காள பரமேஸ்வரியால் அவருக்கு கிடைத்த விமோசனமும்தான் இந்த திருவிழாவின் சடங்குகளுக்கு மையக்கருவாகும். இந்த கதை ஒரு தெய்வீக மோதலில் தொடங்குகிறது. பிரம்மதேவன் தனது அகந்தையால் சிவபெருமானை அவமதித்தார். அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய சிவன் மிகுந்த கோபத்தில் பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றைக் கொய்தார். இருப்பினும் இந்த செயல் ஒரு கடுமையான விளைவை ஏற்படுத்தியது. படைப்புக் கடவுளை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் காரணமாக கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. சிவன் உண்ண நினைக்கும் உணவை அந்த கபாலமே உண்டுவிடும். இதனால் அவர் பசியால் வாடும் ஒரு பிச்சாண்டவராக பிக்ஷாடனர் பூமி எங்கும் அலைந்து திரிய நேர்ந்தது. இந்த துயரமான நிலையை இப்பகுதி விளக்குகிறது. சிவனைக் காக்க பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி எனும் உக்கிர உருவம் எடுத்தார். அவர் ஒரு மயானத்தில் பெரும் விருந்தினை தயாரித்து உணவை தரையில் சிதற செய்தார். சிவன் அங்கு வந்தபோது கபாலம் உணவை உண்பதற்காக அவர் கையை விட்டு கீழே குதிச்சது. அங்காளம்மன் திட்டமிட்டபடியே இது நடந்தது. மயானத்தில் உணவு படைக்கும் மயான கொள்ளை சடங்கிற்கு இந்த தருணமே அடிப்படையாகும். சரியான தருணத்திற்காக காத்திருந்த அன்னை கபாலத்தை தனது காலால் மிதித்து அழித்து சிவபெருமானை சாபத்திலிருந்து விடுவித்தார். தீமையின் மீது அங்காளம்மன் கொண்ட இந்த வெற்றிய மயான கொள்ளை திருவிழாவின் சாரமாகும். அன்னையின் உக்கிரமான ஆற்றலையும் சிவனின் நிம்மதியையும் இந்த இறுதிப் பகுதி உணர்த்துகிறது. பாதுகாக்கும் தெய்வமான அங்காள பரமேஸ்வரியின் ஆசியை பெற பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் இந்த புராண நிகழ்வை மயான கொள்ளை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். மயான கொள்ளை திருவிழா என்பது ஒரு சக்தி வாய்ந்த புராணக் கதையை கண்முன்னே நிறுத்தும் ஒரு துடிப்பான நிகழ்வாகும். சிவபெருமானின் சாபமும் அன்னை அங்காள பரமேஸ்வரியால் அவருக்கு கிடைத்த விமோசனமும்தான் இந்த திருவிழாவின் சடங்குகளுக்கு மையக்கருவாகும். இந்த கதை ஒரு தெய்வீக மோதலில் தொடங்குகிறது. பிரம்மதேவன் தனது அகந்தையால் சிவபெருமானை அவமதித்தார். அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய சிவன் மிகுந்த கோபத்தில் பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றைக் கொய்தார். இருப்பினும் இந்த செயல் ஒரு கடுமையான விளைவை ஏற்படுத்தியது. படைப்புக் கடவுளை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் காரணமாக கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. சிவன் உண்ண நினைக்கும் உணவை அந்த கபாலமே உண்டுவிடும். இதனால் அவர் பசியால் வாடும் ஒரு பிச்சாண்டவராக பிக்ஷாடனர் பூமி எங்கும் அலைந்து திரிய நேர்ந்தது. இந்த துயரமான நிலையை இப்பகுதி விளக்குகிறது. சிவனைக் காக்க பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி எனும் உக்கிர உருவம் எடுத்தார். அவர் ஒரு மயானத்தில் பெரும் விருந்தினை தயாரித்து உணவை தரையில் சிதற செய்தார். சிவன் அங்கு வந்தபோது கபாலம் உணவை உண்பதற்காக அவர் கையை விட்டு கீழே குதிச்சது. அங்காளம்மன் திட்டமிட்டபடியே இது நடந்தது. மயானத்தில் உணவு படைக்கும் மயான கொள்ளை சடங்கிற்கு இந்த தருணமே அடிப்படையாகும். சரியான தருணத்திற்காக காத்திருந்த அன்னை கபாலத்தை தனது